ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. இப்போ செய்யறதுக்கு ஒரு பானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சிகப்பு அவலில் செஞ்சிங்கன்னா நல்லா சுவை கூடுதலாக இருக்கும். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட சேர்த்து செய்யுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. அவல் நல்லா கிறிஸ்பி ஆகணும், அந்த அளவுக்கு இது மாதிரி வறுத்துக்கங்க, செவந்துடக்கூடாது. இப்போ அவல் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ வறுபட்ட அவலை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறி வரட்டும். இப்போ சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1 கப் அவல் எடுத்தோம், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும், பாகுபதெல்லாம் தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி மூடி வச்சுடுங்க. சூடாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச அவல் நல்லா ஆறிடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு ஆறின பிறகு இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி பவுலில் மாற்றி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் மூடு விடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் கொரகொரப்பாக ஒன்று பாதியமாக அரைபட்டிருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த 1 ஸ்பூன் நெய்யே போதுமானதாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி, ஒரு 4 முந்திரி 4 பாதாமை பொடிசாக கட் பண்ணி நெய்யில் சேர்த்து வறுத்துக்கங்க. லைட்டாக செவந்து கலர் மாறினதும் இதோட அரை கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காவையும் சேர்த்து வறுத்துக்கங்க. நெய்யிலே வறுத்துட்டு செய்கிறப்ப நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். தேங்காய் கொஞ்சம் செவர வறுபட்டு வரணும். இது மாதிரி வறுபட்டு கலர் மாறி வந்த பிறகு இதில் நம்ம கரைய வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரைச்சி எடுத்த வேர்க்கடலை பொடியை சேர்த்து கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் இதில் அரைச்சி எடுத்து வச்ச அவல் பொடியை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அவல் பொடி சேர்த்ததுமே அந்த ஈரத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் திக்காக வானலில் ஒட்டாமல் உருண்டை பதத்துக்கு வரும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க. ரொம்பவும் ஆறிட வேண்டாம். கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக. ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு இந்த மாதிரி சாஃப்டான லட்டு ரெசிப்பியை கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக செஞ்சாசத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.